கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 11:23. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல பேதுரு மலையை பார்த்துன்னு போட்டிருக்குதா? இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் மலையை பார்த்துன்னு போட்டிருக்குதா? இல்ல. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மலையை பார்த்துன்னு போட்டிருக்குதா? இல்ல. தேவ மனிதர்கள் மலையை பார்த்துன்னு போட்டிருக்குதா? அதுவும் இல்ல. அதுல என்ன போட்டிருக்கு? இந்த எவனாகிலும்ங்கிறதுல நீங்களும் நானும் அடக்கம். நம்மை குறித்துதான் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. எவனாகிலும். நம்ம நினைக்கிறோம் என் செயல்கள்ல நான் அவரை ரொம்ப விரும்புறேன்னு சொல்லி வெளிப்புற செயல்கள்ல நம்ம அதை காமிச்சுக்கிட்டே இருக்கிறோம். உண்மையான தாழ்மை என்ன தெரியுமா? எனக்கு நம்ப முடியுதோ நம்ப முடியலையோ, என் உணர்வுகள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளலையோ, என் உணர்வுகள் அதுக்கு ஒத்துழைக்கிறதோ இல்லையோ, அவர் வார்த்தை சொல்லுது, அதை நான் அப்படியே என்ன செஞ்சுக்கிறேன்? ஏற்றுக்கொள்றேன். அதுக்கு பெயர்தான் உண்மையான தாழ்மை. அதனாலதான் அந்த கிருபையை நிறைய இடங்கள்ல என்ன செய்ய முடிகிறது இல்ல, பார்க்க முடிகிறது இல்ல. அந்த எவனாகிலும்ங்கிறதுல நாமும் சேர்த்துதான், உங்களையும் என்னையும் குறிச்சுதான் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. எவனாகிலும், யாரா இருந்தாலும் இருதயத்துல சந்தேகப்படாம மலையை பார்த்து சொன்னீங்கன்னா அது என்ன செய்யும்? போகும். உங்க ஜெபத்துல, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஜெபிக்கிற ஜெபத்துல முக்கியமான பகுதி தடைகளை நீக்கக்கூடிய அதிகார ஜெபம். முதல்ல தடைகளை இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும்? நீக்கணும். என் வாழ்க்கையில உனக்கு இருக்கிறதுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமை, சத்துருவின் சகல வல்லமை, என்ன வல்லமையா இருந்தாலும் சரி, அவன் என்ன விதத்துல பொய் சொன்னாலும் சரி, என்ன மாதிரி அவன் கர்ஜித்து கொண்டிருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ள நமக்கு அங்க என்ன செய்யப்பட்டிருக்கு? அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுவின் நாமத்தினால உன்னை நான் அப்புறப்படுத்துகிறேன். அதை சொல்லிட்டு அடுத்து நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இதுக்கு பேரு தான் என்னது? விசுவாச ஜெபம். இந்த அதிகார ஜெபத்தை நாம செய்யாம தேவனே நீர் செய்யும் செய்யும் அப்படின்னு சொன்னா அதிகாரம் நம் கரங்கள்ல என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அனுபவிக்கிறதற்காக. இயற்கையான நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்துல சட்டங்கள் உண்டு இல்லையா? ரோட்ல போனாலுமே ஒரு ரூல் உண்டு, இப்படிதான் நாம என்ன செய்யணும்? போகணும். மாத்தி போனோம்னா தப்புதான். அதுக்கு உரியவர்கள் நின்று கொண்டிருந்தாங்கன்னா நமக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட், அதுக்கான ஃபைன் நமக்கு உண்டு. அந்த ரோட்ல சிக்னல் போடுறாங்க, சிக்னல்ல நிக்காம நம்ம போகணும்னு சொன்னா அபராதம் உண்டு. அதுல நின்று கொண்டிருக்கின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறவர் பலசாலியா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, அதை பார்த்து நம்ம பயப்படுறது இல்லை. அவர்கிட்ட என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது. அவர் பலவீனமா இருக்கிறாரு, நான் தாண்டி ஓடி போயிடலான்னு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. என்ன இருக்கு அவர் கையில? அதிகாரம் இருக்கிறது. அது போல நீங்க பலவீனமா இருக்கலாம், உங்களை பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், தகுதி இல்லாத உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய அடையாளம் கிறிஸ்துவே உங்களுக்கு தகுதியாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க எப்படி உணர்ந்தாலும் சரி, உங்களுக்கு அதிகாரம் உங்க கையில அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரத்தை கண்டுதான் அவன் என்ன செய்யறான்? ஓடி போகிறான். உங்களை பார்த்து அல்ல, நம்மளை பார்த்து இல்ல. எதை பார்த்து ஓடுறான்? அதிகாரத்தை பார்த்து ஓடுறான். ஏசுங்கிற நாமம் ஆவியின் பட்டயமாகிய ஜீவனுள்ள அவரது வார்த்தை, அதை கண்டு அவன் என்ன செய்கிறான்? ஓடி போகிறான்.
அதை சொல்ற இடத்துல மாத்திரம்தான் நம்மள அவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இது ஒரே நாள்ல உங்களுக்கு இது வராது. நீங்க அதுல பிராக்டிஸ் பண்ண பண்ண, அதை நீங்க செய்ய செய்யதான் அந்த இடம் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதும் அதுலதான் அந்த நாலேஜ் ஆஃப் காட், அவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவு தான் உங்களோட விசுவாசத்தை வளர்க்கும். தேவனை பற்றிய அறிவு மட்டுமே உங்களது விசுவாசத்தை என்ன செய்யும், வளர்க்கும். இதை அறிய அறியதான் உங்களுடைய அதிகாரம் ஒரு நிச்சயத்தோட, சந்தேகம் இல்லாம தைரியமா உங்களுக்கு அது என்ன செய்யும், வரும். உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கானான் தேசத்துக்கு முன்னாடி நின்று ராட்சசர்கள் இருக்கிறாங்களேன்னு சொல்லி அழுது புலம்பின ஜனங்கள் உள்ள போய் என்ன செய்யல, சுதந்தரிக்கல. அவர்களுடைய பிள்ளைகள் கிட்ட மோசே சொல்கிறார். என்ன சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். உன்னோட பிதாக்கள் செஞ்ச மாதிரி நீங்களும் என்ன செய்யாதீங்க, அழுது புலம்பாதீங்க. உங்க முன்னாடி யார் போறா, கர்த்தர் போகிறார். அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை என்ன செய்வார், அழிப்பார். யார, கானான்ல உள்ள ராட்சசர்களை. இவங்க விசுவாசத்தோட காலை எடுத்து வைக்கணும். கண்கள் அந்த கோட்டையை பார்க்கும், கண்கள் ராட்சசரை பார்க்கும். ஆனா விசுவாசத்தோட உள்ள எடுத்து வைக்கும் போது அங்க வெளிப்படுற வல்லமை யாரோட வல்லமை, பட்சிக்கிற அக்கினி போல அதை அழிப்பாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அப்புறப்படுத்துகிறேன்னு சொன்னா அந்த பட்சிக்கிற அக்கினி போல அந்த வல்லமை வெளிப்பட்டு இருளை அகற்றும். அது உங்க சரீரமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையா இருக்கலாம், உங்க கையின் பிரயாசமா இருக்கலாம். என்ன இடத்துல கட்டுகளோட நிற்கிறீங்களோ அதை பட்சிக்கிற அக்கினி போல அதை அவர் என்ன செய்கிறாரா, அகற்றுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க அதை விசுவாசத்தோட சொல்லதான் செய்யணும். இயேசுவின் நாமத்தினாலே அந்த நோயை பார்த்து மறைஞ்சு போனா அது என்ன செய்யும், மறைஞ்சு போகும். கேன்சர் கட்டி மறைகிறத நாங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, இல்லாத உறுப்புகளை அவரால் உருவாக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே புதிய உறுப்பு அதுல உருவாகட்டும்னா உருவாக்குகின்ற தேவன் அதை உருவாக்குகிறார். ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி, அவங்களுக்கு ஒரு ஓவரி ஒரு ஆப்ரேஷன்ல எடுத்திருக்கிறாங்க. அதனால குழந்தை பிறக்கிறதுல காலதாமதம் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு வருத்தம். இந்த சுவிசேஷத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்து இதை குறிச்ச கவலை வேண்டாம், அவரை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் என்ன செய்யும், பெருகும். சத்தியத்தை கேட்க கேட்க அதை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லி அதை இயேசுவின் நாமத்தினால புதிய ஓவரி உருவாகிறதற்கு ஜெபிச்சுட்டு சத்தியத்தை கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். சத்தியத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க, அதை கேட்க ஆரம்பிச்சாங்க. 2 மாசத்துல அவங்க கர்ப்பம் தரிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன சாட்சி என்னன்னா, அவங்க கர்ப்பம் தரிச்சது அவங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு ஓவரி இல்லைங்கிற ரிப்போர்ட் அவங்க கையில இருக்குது. கர்ப்பம் தரிச்ச பிறகு ஸ்கேன் பண்ணும்போது அந்த இல்லாத இடத்தில் ஓவரி என்ன செஞ்சிருக்கு, வளர்ந்திருக்கிறது. அவங்களுக்கு ஆச்சரியம், குழந்தை இல்லை. எது ஆச்சரியம், ஓவரி வளர்ந்ததுதான் அவங்களுக்கு எப்படி இருந்தது, ஆச்சரியமா இருந்தது. இயேசுங்கிற நாமம் சொல்லும் போது அதை சரி பண்றது யாரோட வல்லமை, அவருடைய வல்லமை. இது நம்முடைய வாழ்க்கையில அன்றாட அனுபவமாக மாற அவர் விரும்புகிறார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்த சொல்லுகிறார். விசுவாசியாக நமக்கு இந்த அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க,
செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.